ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னத்துக்கு சொல்றது, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தளபதி திடீர் சர்ப்ரைஸா நம்ம ஊர் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு விசிட் அடிச்சிருக்காரு நேற்று நைட்டு. ஸோ என்னது சொல்றது, நம்ம நேற்று தாங்க சென்னைக்கே வந்தேன். காலையில் சண்டே நைட் தான் திருச்செந்தூர்லேருந்து தான் கிளம்புனேன். சரி, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, இருந்தாலும் நம்மளுக்காக பார்க்க முடியல. சரி, ஓகே. அதாவது விஜய் அவர்கள் நேற்று நைட்டு அங்கே போறாரு. நம்ம நைட் தான் நமக்கு தெரிஞ்சு, நம்மளே வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தோம். ஸோ கரெக்டாக ஒரு 3 மணி அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம் கூடியக்கூடாது, அதிகாலையிலே போயிட்டு வந்துடும் சொல்லி. ஆனால் அப்படி இருந்தும் அவருக்காக மக்கள் அங்கே கூட்டம், சரியான ஒரு கூட்டம் கூடியிருக்கு. ஸோ அதுதான் நம்மளால நான் சொல்கிறேன், இப்படி ஒரு அன்பு மக்கள் செல்வாக்க விஜய் அவர்கள் பெற்றிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ விஜய் அவர்களும் அதுக்கு சரியான ஒரு அந்த அன்புக்கு ஏற்ற ஒரு மனசு தான் அப்படிங்கிறதான் இங்கே காட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், எப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே உள்ள பச்சனாத்தி அம்மன் சாமி கோயில் நினைக்கிறேன், அங்கே சீர்க்கமாக அப்படி உட்காந்து கும்பிடு போட்டு சாமி கும்பிட்டாரோ அப்போவே நம்மகிட்ட இருந்த ஒரு சில, அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணுறாரு. அதாவது கிறிஸ்துமஸ் பெருவிழாக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விழா எடுத்தார் கட்சி சார்பாக. அதே மாதிரி இந்த நோன்பு ரம்ஜானுக்கும் பார்த்தீங்கன்னா கட்சி சார்பாக விழா எடுத்து சிறப்பிச்சாரு. ஆனால் பொங்கலை கொண்டாடலை அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம்ல ஒரு குச்சச்சாட்டு, அதை அப்போவே நொறுக்கிட்டாரு மனுஷன். இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் போய், அதாவது அவர் வேற மாதிரி ஒரு அரசியலை பட்டுறாருங்க. உண்மையிலே சொல்ல போனால் இப்படி ஒரு மனுஷன் தமிழ்நாட்டு கிடைக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வரனான்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே காலங்காலமாக பண்ணுற அரசியல் என்ன அரசியல்? ஒன்று சாதி அரசியல், இன்னொன்று மத அரசியல். அந்த ரெண்டையுமே ஓட வச்சுட்டார் மனுஷன். என்னடா மதம்? ஆமாடா, நான் ஜோசப் விஜய் தான். அதாவது ஜோசப் விஜய்னு கிண்டல் பண்ணவனுக்கு நான் ஜோசப் விஜய் தான். ஆனால் நான் எந்த சாமினாலும் கும்பிடுவேன், அது எல்லாமே எனக்கு ஒன்று தான். அல்லாவாலும் முருகனாலும் ஏசுனாலும் எனக்கு எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சி விட்டாரு பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இந்த அளவுக்கு ஒருத்தர் ஜோசப் விஜய்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இப்படி சாக்சாங்கமா ஒரு இந்து கோயிலில் போய் வழிபடுறத இதான் முதல் முறையாக பார்க்குறேன். மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா பேருக்கு வேணா ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எம்மதம் சம்மதம் ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் செஞ்சதே கிடையாது. ஆனால் இவர் ஒருத்தர் தான் சொல்ல மாட்டேங்கிறதுனால செஞ்சுட்டு போயிறாரு மனுஷன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது இவர் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாருக்குமான பாரபட்சம் இல்லாத ஒரு தலைவர் அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் செயல்பட்டு மூலம் நிரூபிக்கார். அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நாங்கள் எல்லாருக்குமானவங்க நாங்கள் இத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம்பாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு இந்து பண்டிகைக்கு கூட, இந்து விசேஷங்களுக்கு எதுக்குமே ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டார். ஆனால் அவங்க எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னு வெளியில் ஒரு பின்பற்றம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் நாத்திகவாதி திராவிட கொள்கையை பின்பற்றிருந்தா எந்த ஒரு பண்டிகை வாழ்த்து சொல்லக்கூடாது. நாத்திகனா என்ன? கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கைனா இந்து கடவுள் மட்டும் கிடையாது, எல்லா கடவுளும் நம்பிக்கை வச்சவங்களா இருக்கணும். நாத்திகவாதி அப்படி தானே இருக்கணும். அதெல்லாம் உண்மையான. ஆனால் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள திராவிடம் மட்டும் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்து பறிக்கிறது, இந்து கோயில் வழிபாட்டு முறையில் கிண்டல் பண்ணுறது, விமர்சனம் பண்ணுறது, அப்படின்னா அந்த இந்து மக்களுடைய மனசை புண்படுத்துறமே அதை மட்டும் பண்ணுவாங்க. அதை பண்ணால் நாத்திகமா? அதாவது நாத்திகன்னா நீ எல்லா மதத்தையுமே இல்லைன்னு சொல்லணும், எல்லா மத கடவுளுமே வெறுக்கணும், அப்படி பண்ண மாட்டாங்க. இது புனிதமான ஒரு நாத்திகம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மு.க. ஸ்டாலின் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இருக்கும்போது, அந்த வகையில் விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவ இருந்தாலும் எல்லா மதமும் எனக்கு சம்மதம், எனக்கெல்லாம் அந்த மத வேறுபாடுலாம் கிடையாது, எனக்கு எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன் அப்படின்னு நிரூபிச்சா இருப்பாருங்க. அப்போ அந்த மக்கள் அவர் மேலே வச்சா அன்புக்கு அவர் வந்து கரெக்டாக பொருத்தமாக இருக்காரா இல்லையா? ஸோ எல்லா மக்களும் அவருக்கு முன்னாடி போகிறாங்களா, கூட்டம் கூட நடிகை முன்னாடி போகிறாங்களா அப்படி இப்படின்னாங்க. அந்த நடிகை தாயே இன்றைக்கு எல்லாம் சமம் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரியா செயலில். நீங்கள் நல்லா பாருங்க. அதாவது நாம் ஏன் இதில் குறிப்பிட்டு மு.க. ஸ்டாலின் அவர் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு எந்த மாத்திரம் பின்பற்றலாம். அவர் தனிநபராக இருக்கும்போது அவர் எந்த பண்டிகை வாழ்ச்சொல்ல எப்படி யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர். அப்போ எல்லா மக்களையும் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுடைய விழாக்களையும் நீங்கள் பண்டிகைக்கும் வாழ்ச்சொல்லணும். உங்களுக்கு புரியுது இல்லை? நீங்கள் வெறும் மு.க. ஸ்டாலின் தான் வாழ்ச்சொல்லும் காட்டணும். ஒரு முதலமைச்சராக சொல்லணும்ல, எல்லா மக்களையும் சமமாக பார்த்தா. ஆனால் அவர் சொல்கிறது கிடையாது. அது குறிப்பாக இந்து பண்டிகை மட்டும் தான் அவங்க கட்சி தான் அவ்வளோ பேர் இந்த மக்களையும் இந்த வழிபாட்டு முறையில் இந்த தெய்வங்களை கொச்சப்படுத்துவாங்க. ஆனால் மற்ற தெய்வங்களை விமர்சிக்க மாட்டாங்க. நான் மற்ற தெய்வங்களை விமர்சிங்க அப்படின்னு சொல்ல வரல, எந்த தெய்வத்தையும் விமர்சிக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை அவங்க கொண்டுட்டு போட்டோம், அது அவங்களுடைய அந்த வழிபாட்டு விருப்பம். அது வந்து யார் வேணாலும் எந்த தெய்வத்தை வழிபடலாம். இங்கே வந்து இவங்க எந்த தெய்வத்தாக கும்பிடணும் அதெல்லாம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அதாவது இன்னொருத்தவங்களுடைய மதம் சார்ந்த அவங்களுடைய அந்த இதை தலையிட்டு நீ வந்து அதை விமர்சிக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அப்படிங்கிறத முறையில் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஜோசப் விஜய் அப்படி இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் போய் சாமி கும்பிட்றேன், நைட்டு போய் சாமி கும்பிட்றேன்னு நிரூபிச்சாரு பாருங்க. இதை வந்து அவர் வந்து இப்போ ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி போயிருந்தா கூட இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிறதுக்கு ஓட்டு அவங்க கணிப்புலாம் பண்ணுறாரு அப்படின்னு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஓட்டெலாம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா அவர் போகிறாருன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை, அந்த கடவுள் நம்பிக்கை, நான் கும்பிடணும், எனக்கு நல்லது நடக்கும், நான் வெற்றி பெறணும் அப்படி ஒரு நம்பிக்கை தான் வராது. இதுக்கப்புறம் யாரும் ஓட்டு போட போகிறது இல்லையே இதை பார்த்துட்டு.
அல்ல அப்படி நினச்சிருந்தா அவர் இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருப்பாரு. ஸோ அங்கதான் அவர் வந்து உண்மையாவே எல்லா தெய்வங்களையும் சமமா பாக்குறாரு, சமமா மதிக்கிறாரு. எனக்கு எல்லா தெய்வம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அதாவது இதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நான் அடுத்தாப்புல வாரேன். அதாவது அன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் முட்டி போட்டு போனார்ல, அப்போ கூட பார்த்தீங்கன்னா அதாவது நடிக்காரு, கோயில் கோயிலாக போய் விழுறாரு, பச்சனத்தி அம்மன் கோயில் அப்படி விழுந்து சாமி விட்டாரு, எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணாங்க. டே, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலில் தாண்டா விழக்கூடாது, தெய்வத்தின் காலில் விழாண்டா அது அவர் நம்பிக்கைடா. இப்போ நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைசியாக நம்ம வந்து யார்கிட்ட போய் நம்ம வந்து முறையிடுவோம்? கடவுள்கிட்ட தான் எல்லாரும் முறையிடுவாங்க. புரியுதா? எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்கு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவர் கடவுள் நம்பிக்கையில், அதுவும் குறிப்பாக எல்லா மதமும் சமமாக அவர் போய் நிற்காரு. அது பெரிய விஷயம் தானே. ஸோ அதனால இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. சரி, வாங்க விமர்சனத்துக்கு வருவோம். இன்னைக்கு முதல்ல யார் வருவா? திமுக விமர்சிக்க முன்னாடி திமுக அல்ல கை சாட்டை தான் முதல்ல வருவான். அவன் போட்டிருக்கான், அதாவது ரத்னா பண்டிட்டா ஏதோ ஒரு பண்டிட்டு, அவருடைய அறிவுத்தில் ஜோசியக்காரர் அறிவுத்தில் பேர் தான் இன்னைக்கு காலையிலேயே திருச்செந்தூர் கோயிலில் போய் முருகனை வழிபடுறாரு அப்படின்ட்டு. ஏடா லூசு போயில, விஜய் அவர்கள் சரி ஜோசியக்காரர் அறிவுத்தில் போறாருன்னா, உங்க நொன்ன சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பழனியிலிருந்து வேலை எடுத்துட்டு போனார. அப்ப அது எந்த ஜோசியக்காரன் சொன்னது? முதல்ல உங்க பின்னாடி இருக்கிறத பாருங்க, பார்த்துட்டு வாங்க. நான் இன்னும் தெளிவா சொல்லட்டா, விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, எந்த இடத்துலையுமே எந்த ஒரு இந்து தெய்வத்திலையும் எந்த வழிபாட்டு முறைகளும் இதுவரைக்கும் எந்த இடத்துலையுமே அவர் வந்து விமர்சனது கிடையாது. அவர் மதம் சார்ந்து எதுவுமே பேசுனது கிடையாது. எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு இருந்தவர். ஸோ அவர் இங்க எல்லா கோயிலுக்கும் போறாருன்னா அது ஒரு ஆச்சரியம் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி திரைப்படங்களையும் எல்லா இந்துவாவும் நடிச்சிருக்காரு, கிறிஸ்டினாவும் நடிச்சிருக்காரு, முஸ்லீம் எல்லா விதமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல வர்றத. ஆனா இதே இது உங்க நொன்ன சீமான் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் இதே இந்து தெய்வத்தையும் முருகனையும் சிவனையும் எல்லாத்தையும் கொச்ச விமர்சித்து இதே உங்க நொன்ன சீமான் தான். அதாவது சிவலிங்கனா என்னன்னு சொல்றான், நான் பேசுறதை விட்டுறான்டா, இனிமே விமர்சிக்க மாட்டான்டா, அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படி இப்படின்னு. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க குளிக்கும் போது துணி எடுத்து போனாடா, ஈடிசி பண்ணாமடா, அப்படி இப்படின்னு இந்து தெய்வங்களுடைய புராண கதைகள் எல்லாத்தையும் கொச்ச விமர்சித்து இன்னைக்கு அதே வாயாலேயே முப்பட்ட முருகன் அப்படின்னு சொல்லி வேலை பிடிச்சு நிக்காருன்னா, ஏடா நீங்களா சோறு தான் சாப்பிடுங்களா, வேற ஏதாவது சாப்பிடுங்களாடா? இல்லை, எப்பவும் ஒரே மாதிரி நிற்கணும். அதாவது அவ்வளோ நாளாக, அதாவது அது கேட்ட சொல்லுவாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் திராவிட கொள்கை பின்பற்றி இருந்தாரு, அதனால இந்த தெய்வங்களை இழிவுபடுத்தினாரு, அப்போ பெரியார் தூக்கி பிடிச்சாரு. அப்போ இப்போ மட்டும் என்ன, அப்போ அவருக்கு சீமானுக்கு 18 வயசு ஆகலை, இப்போ வந்து 18 வயசு ஆகிட்டா? இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போதி மரத்தில் உட்காரலையோ, இப்போ தான் வந்து போதி மரத்தில் ஞானம் வந்துட்டு என்ன சீமானுக்கு? நீங்கள் உங்களுடைய சுயலாப அரசுக்காண்டி மாற்றி உருட்டுவீங்கடா. ஆனால் விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. அந்த மனசு எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்மள மாதிரி ஆட்கள் கூட ஒரு சின்ன வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடு இருந்துச்சு, கோவில் அதாவது பொங்கல் விழாவை கொண்டாடலே ஏன் அப்படின்ட்டு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவர் தான் எல்லா மதத்தினுடைய, அதாவது இப்போ இந்து கோயில்களையும் போறாரு, முஸ்லீம் அவங்களுக்கு இதுலையும் போறாரு, மசூதிக்கும் போறாரு, சர்ச்சுக்கும் போறாரு, எல்லா தெய்வங்களும் முறைப்படி கும்பிடுறாரு. உங்களை மாதிரி பொட்டை வச்சுக்கிட்டு வெளியில வந்து அழிக்க மாட்டேங்காரு. ஸோ மற்றபடி அதாவது சில இங்கே அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்து தெய்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்துவாங்க, ஆனால் தேர்தல் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கையில் பிடிப்பாங்க. அப்படி நேராக போயிட்டு திருநீர்லாம் புதுசாக கோயிலில் போயிட்டு வெளியே வந்து கொஞ்சம் திருநீர் அழிப்பாங்க. ஏன்னா அவங்களாம் நாத்திகவாதி திராவிட கட்சிகள் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு இது கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு எச்சத்திரமான அரசியலை விஜய் அவர்கள் பண்ணலை. அவர் முழுமையா அங்கே எப்படி கடவுள் அதே மாதிரி சாமியை கும்பிடுறாரு. ஸோ அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப யதார்த்தமாக இருக்காரு. அதாவது இங்கே ஒட்டுமொத்தமாக இவங்க இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்கல ஒரு அரசியலை, இந்த மதத்தை வச்சு இந்த எப்படி சாதி மத அரசியல் எல்லாத்தையும் உடச்சி விட்டாரு. இனிமேல் சாதியை பார்த்து ஓட்டு போடுறது, இந்த மதத்தை வச்சு ஓட்டு போடுறது, அப்புறம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது, இதெல்லாம் ஒன்றுலாம் வாங்கிட்டார். இந்த தடவை தேர்தலில் ஹைலைட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பேர் காசுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி 1000 2000 அடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாரும் வாங்கிட்டு டிவிக்கு போட்டாங்க. அப்போ இது மாற்றம்னா இங்கே தான் ஏன் வரணும், அதை கொடுக்கறதுக்கு வந்துருக்காரு ஏன் தளபதி. அதாவது இத்தனாண்டு காலமா இந்த காசை கொடுத்து ஓட்டு வாங்குவீங்கல்ல, அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது. ஸோ இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சிகள் நடந்துச்சு, ஆனால் முடியலை. தேர்தல் ஆணையெல்லாம் இருந்தும் அது கண்டுக்காம தான் இருக்காங்க. இது வழக்கமாக 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும்போதெல்லாம் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறது இயல்பு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ சில புரட்சிகரமான விஷயங்கள் பேசக்கூடியவங்க கூட மேடைக்கு மேடை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓட்டை வந்து விற்காதீங்க, வித்துட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் நீங்கள் அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சில திரைப்படங்கள்லையும் வசனங்கள்லாம் இருக்கும், நம்ம காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது அழிக்க முடியாமல் ஒன்றாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த தடவை அது நடக்கும்னு தெரியும். ஆனால் இந்த தடவை விஜய் அவர்கள் போட்ட ஒரு போடு, நீ பணம் யாரு கொடுத்தாலும் வாங்கிக்கையா, அது ஓம் பணம் தான், ஆனால் ஓட்டை டிவிக்கு ஓட்டுங்க அப்படின்னாரு. ஸோ நாமளும் அதை தான் தொடர்ந்து வீடியோக்கு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மாற்றம்னா இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி இந்த தடவை எல்லாரும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, எல்லாரும் வாங்கிட்டாங்க, ஆனால் ஓட்டை டிவிக்கு போட்டாங்க.
ஸோ இப்போ பகிர்னு ஆகி போச்சு. அவ்வளோ இருக்கும். அச்சோ நம்ம அவ்வளோ பேர் இவ்வளோக்குள்ள பணம் கொடுத்துருக்கோம், எல்லா பணத்தையும் நம்ம பணத்தை வாங்கிட்டு இவன் டிவி கொண்டு போட்டானே அப்படின்னு வயிற்றுச்சல் இருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரத்தை முறியடிக்க முடியும், வேற எதனாலே முறியடிக்க முடியாது. ஸோ இப்போ அவங்களே வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நாம பணம் கொடுத்தா நமக்கு ஓட்டு பண்ண மாட்டாங்க, இதுக்கு பணத்தை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா திருந்துற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அப்படிதான் காலம் மாறும். சரியா? அந்த வகையில் விஜய் அவருடைய அரசியல் தனித்துவமான ஒரு அரசியலாக இருக்குது. அது நம்மளுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வகையில் லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் இருக்குது மே 4ஆம் தேதி பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மே 4ஆம் தேதி சொன்னோன்னு தான் நம்மளுக்கு ஒருத்தர் ஞாபகத்தில் வராரு. யாருன்னு கேட்டிங்கன்னா ரங்கராஜ் பாண்டே. அவர் சில நேரங்களில் சரியாக தான் பேசுவார், ஒரு நடுத்தரமாக அவர் பிஜேபி சார்பாக இருந்தாலும் சில விஷயங்கள் நல்லா தான் பேசுவார். இருந்தாலும் அவர் வந்து லாஸ்ட் அவுட் சொல்லி தான் கேட்டிங்கன்னா, ஓட்டு போகிறதுக்கு முன்னாடிலாம் அதாவது விஜய் அவர்கள் தனியாக நின்னா 10 கூட தேராது. அப்படி 10 தோய் ஜெயிச்சார்னா நான் அரசியல் பேசுகிறதே விட்டுறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், இருக்கட்டும் வெயிட்டிங்கில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக அதை விட மேலே போயிட்டு அவர் வந்து 15 to 20 அந்த பெர்சன்டேஜ் ஓட்டுகளை பிரிப்பார், வாங்குவார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டாக கன்வெர்ட் ஆகாமல் தெரியாது. அவர் தொகுதியில் கூட அவர் ஜெயிப்பார், நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏதோ மேபி 1-2 வரலாம், ஆனால் எது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரில் கன்ஃபார்ம் ஜெயிப்பார் நம்மளால் சொல்ல முடியும், எடப்பாடி ஜெயிப்பார்னு சொல்ல முடியும், ஆனால் விஜய் அவர்கள் அப்படி உத்தரவாதமாக சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஒரு போர்டு போட்டிருக்காரு. இதையும் நம்ம கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா மே 4ஆம் தேதி வரும்ல, அப்புறம் நம்ம பயிற்சி கொடுக்க தான். அதாவது இவங்களாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் அவர்களே அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தல் அவர் மட்டும் தானே ஜெயிச்சார், மற்றபடி யாருமே ஜெயிக்க முடியல. ஸோ அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் எப்படி இருந்து ஜெயிப்பார் அப்படிங்கிற ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. என்ன பொறுத்தவரையுமே விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிறது எனக்குமே கொஞ்சம் டவுட், எனக்குமே அந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுருங்களேன். ஓப்பனாக நம்ம சச்சிட்டு பேசுகிறது தான். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கும் அவர் போயிருந்தார் அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே சொல்கிற மாதிரி அவர் போகாம விட்டது ஒரு தவறுங்கிறத நானுமே ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு போகவே முடியலை, அது இப்போ இடர்பாடுகள் இருந்துச்சு. ஆனால் மக்கள் மாற்றத்தை வேண்டி விஜய் அவர்கள் தான், அதாவது விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்படி விஜயகாந்துக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கேட்குற இடம்லாம் பார்க்குறவங்களாம் நான் டிவிக்கே தான் ஓட்டு போட்டு சொல்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த ரங்கராஜ் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா 1 சீட் 2 சீட்டு வாங்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது நம்மளால ஏற்றுக்க முடியல. அப்படி விஜய் அவர்களுக்கு நடந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஜனநாயகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு அவர் வரணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் அப்படி ஒரு எதிர்பார்க்குறேன். முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். ஸோ பயங்கரமான ஒரு இதுதான். ஸோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும், நல்ல மாற்றிக்கிறது கிடையாது. இருந்தாலும் இப்போ நானே தான் தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை, அதாவது உண்மையில மனசாட்சி படி சொல்லணும். ஓகேவா? எல்லாருக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. ஆனால் நிதர்சனமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது மே 4ஆம் தேதி என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நிஜமாக உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறத. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய அடுத்த வீடியோ வரும், காத்துருங்க. பாய்.